இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி பார்க்க போறோம்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு FWC ஃபிஃப்த் டேர்ம் அப்ளைட் பேப்பர்ல முதலாவது கேள்வியை பார்க்க போறோம். சரியா? அதுல முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா ஏ கமா பி எனும் துணிக்கைகளின் திணிவுகள் முறையே எம் கமா இஎம் ஆகும். ஈய பத்தி சொல்றாரு. ஈ ஆனது பூஜ்ஜியத்தை விட பெரிதும் ஒன்றை விட சிறிதும் ஆகும். அவை ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது குறித்த இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டு அவற்றுக்கு ஏபி திசையில் முறையே யூ கமா இயு வேகங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று நேரடியாக மோதுகின்றது எனில் மோதுகையின் பின் ஏ கமா பியின் வேகங்களை காண்க. மோதுகையினால் ஏயின் மீது பியினால் ஏற்படுத்தப்படும் கணத்தாக்கை காண்க. இங்கு ஈ ஆனது கோளங்களுக்கிடையிலான மீளமைவு குணகம் ஆகும். சரியா? இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா அவர் சொன்ன தரவுகளை நாம குறிச்சு கொள்வோம். சரியா? அப்ப மோதலுக்கு முன், ஓகே, அப்போ மோதலுக்கு முன் ஏங்கிற திணிவு யூ வேகத்தோடையும் பிங்கிற திணிவு யூ வேகத்தோடையும் அசையுது. சரியா? மோதலுக்கு பின்னர், சரியா, மோதலுக்கு பின்னர் இவங்க என்ன வேகத்தோட போறாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதலாவது வேலை. அவங்க சொல்லியிருக்கிற முதலாவது வேலை. சரியா? இப்போ என்ன செய்வோம்னு சொன்னா நமக்கு தெரியும், இப்படி மொத்தல் சம்பந்தமான அல்லது மோதல் சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்விகள் தரப்பட்டதுன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே உந்த காப்பு விதியை பயன்படுத்த இயலும். சோ முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னா உந்த காப்பு விதியிலிருந்து ஒரு சமன்பாட்டை உருவாக்கி கொள்வோம். உந்த காப்பு விதியிலிருந்து, ஓகே, உந்த காப்பு விதியிலிருந்து நமக்கு தெரியும் ஆரம்ப உந்தம் சம இறுதி உந்தம். இறுதி உந்தம். சரியா? இதுல இருந்து இந்த தொகுதியில ஆரம்ப உந்தம், இந்த ரெண்டு திணிவுகளையுமே ஒரு தொகுதியா கருதப்படும். அப்போ இந்த தொகுதியில ஆரம்ப உந்தம் என்ன? இந்த திசையில பாவிப்போம். இந்த திசையில பாவிச்சீங்கன்னு சொன்னா ஆரம்ப உந்தம் MU பிளஸ் EM இன்டு EU. அது சமன் இறுதி உந்தம் MV1 பிளஸ் EMV2. இந்த சமன்பாட்டை ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னு சொன்னா எம்ங்கிறவர் இருக்கிறாரு எல்லா இடத்துலயும். சோ அந்த எம் நம்மளால கேன்சல் பண்ணிக்கொள்ள இயலும். கேன்சல் பண்ணுவோம். சரியா? அப்படி பண்ணணும்னு சொன்னா நம்மளுக்கு மிஞ்ச போறது யூ பிளஸ் இங்க ஒரு இ இருக்கிறாரு, இங்க ஒரு இ இருக்கிறாரு. அப்ப இ வர்க்கம் யூ சமன் V1 பிளஸ் EV2. இது நம்மளோட சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லிக் கொள்வோம். சரியா? அடுத்ததான் நம்ம இன்னொரு சமன்பாடு எடுப்போம். ஏன்? V1ம் V2வும் தெரியா கணிதம். ரெண்டு தெரியா கணிதங்களை நம்ம தீர்த்து கொள்ளணும்னு சொன்னா மினிமம் ரெண்டு சமன்பாடு இருக்கணும். சரியா? இப்ப ஒரு சமன்பாடு எடுத்துட்டேன். அப்ப ரெண்டாவது சமன்பாடு யார்ல இருந்து போகும்னு சொன்னா நியூட்டனின் பரிசோதனை விதியிலிருந்து போகும். சரியா? பரிசோதனை விதிப்படி. சரியா? நியூட்டனின் பரிசோதனை விதிப்படி முதலாவது அந்த பரிசோதனை விதியில நியூட்டன் என்ன சொல்றாரு? இந்த மீளமைவு குணகம் ஈயானது, சரியா, ஒரு பின்னத்தால தரப்பட போகுது. அந்த பின்னம் யாருன்னு சொன்னா மொத்தலின் பின்னர் திரிவுகள் ஒன்றையொன்று விலக்கி இயங்கும் சார்பு வேகத்தின் கீழ் மொத்தலின் முன்னர் திரிவுகள் ஒன்றையொன்று நெருக்கி இயங்கும் சார்பு வேகம். சரியா? சோ இந்த சமன்பாட்டுல, அதாவது இந்த பின்னத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச தரவுகள் எல்லாத்தையுமே பிரதியிடுவோம். மொத்தலின் பின்னர் திணிவுகள் ஒன்று விலக்கி இயங்கும் சார்பு வேகம். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏய விட்டுட்டு பி விலக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாரு. மொத்தலுக்கு பின்னர் ஏய விட்டு இந்த பி தள்ளி நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ சார்பு வேகம் என்ன? விலக்கி இயங்கும் சார்பு வேகம் V2 மைனஸ் P1. சரியா? மொத்தலின் முன்னர் நெருக்கி இயங்கும் சார்பு வேகம். மோதல் நடக்கணும்னு சொன்னா இந்த பிஏ வந்துகிட்டு இந்த ஏ வந்துகிட்டு முட்டணும். சரியா? அப்போ இந்த பியை விட பெரிய வேகத்துலதான் ஏ அசையணும். ஏன்? ஏக்கு முதல் பி இருக்கிறாரு. அப்போ எனக்கு முன்னுக்கு போற ஒருத்தரை நான் பிடிக்கணும்னு சொன்னா அவரை விட கூடிய வேகத்துல நான் ஓடணும். சரியா? அப்போ இங்க நெருக்கி இயங்கும் சார்பு வேகம் யாருன்னு வரப்போறாரு? U மைனஸ் EU. சரியா? இதுல இருந்து இந்த கீழே இருக்கிறவரை குறுக்கு பெருக்கினீங்கன்னு சொன்னா EU மைனஸ் E வர்க்கம் U சமன் V2 மைனஸ் V1. சரியா? இதுதான் நம்ம சமன்பாடு
2. சரியா? இங்க பாருங்க, நம்மட சமன்பாடு ஒன்றுல இங்க பிளஸ் V1 இருக்கிறாரு, சமன்பாடு ரெண்டுல இங்க மைனஸ் V2 இருக்கிறாரு. அப்போ ஒன்றையும் ரெண்டையும் கூட்டிட்டு விட்டுன்னு சொன்னா V1 இல்லாம எனக்கு V2ல மட்டும் ஒரு சமன்பாடை எடுத்துக்கொள்ள இயலும். சரியா? எனக்கு V2ல மட்டும் ஒரு சமன்பாடை எடுத்துக்கொள்ள இயலும். சோ அப்படி செஞ்சோம்னு சொன்னா அப்படி செஞ்சோம்னு சொன்னா இப்ப நான் என்ன செய்யறேன், ஒன்றையும் ரெண்டையும் கூட்ட போறேன். முதலாம் சமன்பாட்டையும் இரண்டாம் சமன்பாட்டையும் கூட்டுறேன். அப்படி கூட்டினேன்னு சொன்னா எனக்கு வருவாரு u பிளஸ் இ வர்க்கம் u, இங்க இருக்கிற வர இங்க எழுதி கொண்டு, பிளஸ் இu மைனஸ் இ வர்க்கம் u சமன் v2 பிளஸ் ev2. சரியா? இங்க பாருங்க, இங்க வந்துட்டு பிளஸ் இ வர்க்கம் u இருக்கிறாரு, இங்க மைனஸ் இ வர்க்கம் u இருக்கிறாரு. சரியா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னு சொன்னா இங்க u நான் பொதுவா எடுத்தா 1 பிளஸ் இ இருப்பாரு இந்த சைட்ல. அதே மாதிரி இங்கேயும் நான் V2 பொதுவா எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா இங்கால 1 பிளஸ் இ இருப்பாரு. சரியா? அப்போ இங்கேயும் 1 பிளஸ் இ நான் கேன்சல் பண்ண இயலும், இங்கேயும் 1 பிளஸ் இ நான் கேன்சல் பண்ண இயலும். அப்பன்னு சொன்னா எனக்கு V2 யாருண்டு வாராரு, V2 சமன் யூண்டு வாராரு. அப்போ நம்மளுக்கு இந்த V2 யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இவரை யூண்டு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ நான் V1 காணணும். நான் V1 காணணும் என்று சொன்னா இங்க இருக்கிற முதலாம் சமன்பாட்டிலேயோ இரண்டாம் சமன்பாட்டிலேயே வந்து நான் பிரதியிட்டால் போதும். சரியா? நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இந்த முதலாம் சமன்பாட்டிலேயே பிரதியிடுவோமே, இந்த முதலாம் சமன்பாட்டிலேயே பிரதியிடுவோம். பிரதியிட்டீங்க என்று சொன்னா u பிளஸ் இ வர்க்கம் u சமன் V1 பிளஸ் இ யூ. ஏன் V2 சமன் யூன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எனக்கு V1 யாருன்னு வருவாரு, எல்லா பக்கத்துல இருந்தும் நான் யூவை வெளியால் எடுத்தேன்னு சொன்னா u 1 பிளஸ் இ வர்க்கம் மைனஸ் யூன்னு சொல்லி வருவாரு. சரியா? அப்போ இதுதான் யாரு, என்ற V1. அப்போ நாம என்ன செஞ்சிட்டோம், V1ஐயும் கண்டுபிடிச்சாச்சு, V2வையும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இது அந்த கேள்வியில ஒரு முதலாவதா கேட்ட விஷயம். ரெண்டாவதா சொல்றாரு கணத்தாக்க கண்டுபிடின்னு சொன்னாரு. சரியா? சாரி, இவடத்த வந்துகிட்டு இ வரணும், 1 பிளஸ் இ வர்க்கம் மைனஸ் இன்னு சொல்லி வரும். சரியா? ரெண்டாவதா சொல்றாரு கணத்தாக்க கண்டுபிடி. சரியா? இப்போ நம்ம அந்த கணத்தாக்க கண்டுபிடிப்போம். சரியா? நம்மளுக்கு தெரியும் மொத்தல் நடக்கும்போது இந்த உந்த மாற்றம் ஏன் ஆரம்ப வேகமும் இறுதி வேகமும் திணிவுகள் மாறுதுன்னு சொன்னா ஒரு கணத்தா கொண்டு தொழிற்படும். அதாவது இதான் உங்களோட ஏ, இதுதான் உங்களோட பின்னு சொன்னா மொத்தல் நடக்கிற கணத்துல ஏபி, சரியா, பியினால் ஏ மீது இந்த திசையிலும், சரியா, ஏயினால் பி மீது இந்த திசையிலும் ஒரு கணத்தாக்கு ஐ தொழிற்பட்டிருக்கும். சரியா? இவங்க ரெண்டு பேருமே பருமன்ல சமனா இருப்பாங்க, ஆனா திசையில எதிரா இருப்பாங்க. சரியா? இப்போ நீங்க யாருக்கு வேணாலும் கண்டு போட்டு திசையை மட்டும் சரியா போட்டீங்கன்னா சரி. சரியா? நீங்க ஐ ஏக்கு காண போனீங்கன்னு சொன்னா ஏல இருக்கிற இந்த ஐயை கண்டு போட்டு திசையை போடையிலும், அல்லது பில இருக்கிற இந்த ஐயை கண்டு போட்டு அதுக்குரிய திசையை போடணும். ஆனா கேள்வியை வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேள்வி வந்துகிட்டு கேள்வி வந்துகிட்டு ஏயின் மீது பியினால் ஏற்படுத்தப்படும் கணத்தாக்கை காண்க. சரியா? அப்போ அவரு இந்த கணத்தாக்கத்தான் கேட்கிறாரு. அவரு கேட்கிற கணத்தாக்கு இவரு இந்த திசையில இருக்கிற கணத்தாக்க யாருன்னு சொல்றாரு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டு ஐயுமே பர்மனன்ட்ல சமன். சரியா? அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பீல தொழிற்படுற கணத்தாக பார்க்க போறேன். என்று சொன்னா பீல பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் யூ, இறுதி வேகம் யூ, ஆரம்ப வேகம் யூ யூ. இது சின்ன ஒரு இதா இருக்கிறாரு. இங்க இருக்கிற கணியங்கள் சின்ன வடிவத்தில் இருக்கிறாரு. நான் ஏக்கு பாவிக்க போலன்னு சொன்னா ஏல பாருங்க, இந்த V1 வந்துட்டு கொஞ்சம் பெரிய வடிவத்தில் இருக்கிறாரு, இ வர்க்கம் மைனஸ் இ பிளஸ் 1. சரியா? இங்க V1ல நீங்க ஏதாவது ஒரு பிழை விட்டீங்கன்னு சொன்னா சுருக்கல்ல ஐக்கு நீங்க காண்ற விட மொத்தமா பிழைச்சிரும். சரியா? அதனால நான் சொல்றேன், எது சிம்பிளான வடிவத்தில் இருக்குதோ அதுக்கு உபயோகிச்சு போட்டு திசையை மட்டும் சரியா போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ பியில் தொழிற்படும் கணத்தாக்கு காண்போம். சரியா? அப்போ பியில் தொழிற்படும் கணத்தாக்கு. சரியா? பியில் தொழிற்படும் கணத்தாக்கு.
சரியா? அதோட பருமனை மட்டும் முதலாவது பார்ப்போம். அப்போ I சமன் டெல்டா எம் வி உந்த மாற்றம். சரியா? இந்த உந்த மாற்றத்தை எழுதணும்னு சொன்னா இவர திணிவு பீட திணிவு இஎம் அதுல கவனம் இருந்திருக்கணும். பீல திணிவு வந்துகிட்டு இஎம். சரியா? இறுதி வேகம் யு. சரியா? இறுதி வேகம் யு. ஆரம்ப வேகம் என்ன? இ யு. அப்போ சமன்பாட்டுல இருந்து ரெண்டு பக்கமும் நம்மளால யூவை வெளியில் எடுக்கலும். அப்போ இ இன்டூ 1 மைனஸ் இ இன்டூ எம் யு. இதுதான் பியில் தொழிற்படும் கணத்தாக்கு. சரியா? அப்போ ஏயில் தொழிற்படும் கணத்தாக்கு என்ன அறிக்கும்? அப்போ ஏயில் தொழிற்படும் கணத்தாக்கு என்ன? ஐ திசை இந்த பக்கம், திசை இந்த பக்கம், அதே பருமன் இ இன்டூ 1 மைனஸ் இ இன்டூ எம் யூ. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? கணத்தாக்கு ஒரு காவிக்கணியம். சரியா? வளமையா அது காணும் போது எப்போதுமே அந்த திசையை போட பழகி கொள்ளுங்க. சரியா? சோ இந்த கேள்வியை வித்தின் லெஸ் தென் ஓகே வித்தின் 2 மினிட்ஸுக்குள்ள செய்ய இயலும். ஆனாலும் எந்த டார்கெட் வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சு கொள்ளணும். சரியா? ஒரு கேள்வியை வந்துட்டு பாடமாக்கி செய்யறது நமக்கு தேவையில்லை. நம்ம விளங்கி அந்த கேள்வியை செஞ்சாதான் அதே மாதிரி இன்னொரு கேள்வி வரும்போது அல்லது அந்த கேள்வியில ஏதாவது ஒரு மோடிஃபிகேஷன் பண்ணி வரும்போது நம்மளால இலகுவாக அதை தீர்த்து கொள்ள முடியும். சரியா? சோ இதுதான் இந்த கேள்விக்குரிய என்னுடைய ஆன்சர். ஓகே, இது லெஸ் தென் 2 மினிட்ஸுக்குள்ள செய்ய இயலும். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் பூரணமான ஒரு knowledge தரணும். இதை எப்படி செஞ்சேன், ஏன் செய்யறேன், எதுக்காக செய்யறேங்கிற ஒரு பூரண காரண காரியத்தோட ஒரு அறிவை தரணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் எடுத்து இதை செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸோ கோ த்ரூ திஸ் வீடியோ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ த்ரூ யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஷேர் with your friends.